இன்னைக்குப்பா நம்ம ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போறோம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிறுதானியத்துல ஒன்று வந்து விறகரிசிப்பா. விறகரிசி வெயிட் லாஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. இப்போ நான் ஒரு டீ கிளாஸ் எடுத்திருக்கேன்ப்பா. இது வந்து 100 கிராம் அளவு பிடிக்கும். இப்போ இதில் வந்துப்பா சிறுதானியத்தில் 4 அரிசி இருக்கு. அதில் ஒரு அரிசி வந்து நான் வந்து விறகரிசி எடுத்திருக்கேன். இதில் நான் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நான் எடுத்திருக்கேன்ப்பா, விறகரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு சிறுதானியத்தில் விறகரிசி இருக்குது, சாம்பரிசி இருக்குது, குதிரைவாளி இருக்குது, திணை இருக்குது. நீங்கள் எந்த அரிசினாலும் எடுத்துக்கோங்க. விறகரிசி எந்த கிளாஸில் எடுத்தோன்னா அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் சிறுதானிய அரிசிக்குப்பா 1/4 கிளாஸ் உளுந்து கணக்கு. 2 கிளாஸ் எடுத்துருக்கனால நான் 1/2 கிளாஸ் உளுந்து போட்டிருக்கேன். அப்போ தான் இட்லி வந்து சாஃப்டாக வரும், தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து நான் கழுவ போகிறேன். நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டு நல்லா கழுவிக்குங்க. கழுவுனா அதில் உள்ள டஸ்ட்டு பூரா நமக்கு வெளியே வந்துடும். இப்படி கை வச்சுக்கோங்க. கை வச்சிங்கன்னா உங்களுக்கு அரிசி வந்து வெளியே வராது. ஒரு தடவை கழுவிருக்கேன்ப்பா, நிறைய டஸ்ட் வந்துச்சு. இப்போ 2வது தடவைக்கும் தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். இப்படி கை வச்சுக்கோங்க. இப்படி கை வச்சிங்கன்னா அரிசி வந்து வெளியே வராது. நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு தடவையும் கழுவிடுவோம். உங்களுக்கு இது பிடிக்க உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க, இதை வந்து இப்படி ஜல்லடை வச்சுக்கோங்க. ஜல்லடையை வச்சு இப்படி நிறுத்துருங்க. அவ்வளோதான்ப்பா. 3 தடவை நல்லா கழுவியாச்சு. நல்லா அரிசி நல்லா வெள்ளையாக வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிடுவோம். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம 5 மணி நேரம் ஊற வைக்கணும். அரிசி முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இது வந்து 5 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறோம். நம்ம ஊற வச்ச தண்ணியே நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். பத்தலைன்னா கொஞ்சம் நான் ஊற்றி அடித்து கொண்டு வந்து காமிக்கிறேன். இப்போ நான் மிக்சியில் அடித்து கொண்டு வந்துட்டேன்ப்பா. நான் ஊற வச்ச தண்ணியிலே தான் அடிச்சிருக்கேன். வேறு தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் நான் ஊற்றலை. எனக்கு அந்த ஊறின தண்ணியிலே கரெக்டாக வந்துருச்சு. இந்த பதத்தில் இருக்கணும். ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம். நார்மலாக நம்ம அரிசி மாவு அரைப்போம்லப்பா, அதே மாதிரி தான் நம்மளுக்கு வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. மாவுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன், பிங்க் சால்ட் போடுறேன்ப்பா. இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 4 மணி நேரத்துக்கு மாவை பொங்க விடுவோம். இப்போப்பா நம்ம 4 மணி நேரம் பொங்க வச்சுருந்த மாவை இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு வந்து நல்லா பொங்கியிருக்கு. மேலே பொங்கியிருப்போம். இப்படி நம்ம நல்லா கரண்டி வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணோம்னா மாவு வந்து உங்களுக்கு கீழே அந்த பொங்கின மாவு கீழே வந்து அமுங்கிடும். நம்ம இப்போ இட்லி ஊற்ற போகிறோம்ப்பா. இப்போ நம்ம வந்து இட்லி துணியை வந்து கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி இதை இப்படி நல்லா புழிஞ்சிடணும். இப்படி புழிஞ்சிட்டு இப்படி ஒரு உதறிட்டு அதை வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கிறணும். வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இட்லி ஊற்றுறோம். உங்களுக்கு துணி இல்லை, இட்லி தட்டு இல்லைனாக்க நீங்கள் வந்து எண்ணெயை லைட்டாக தடவிட்டு அதில் நீங்கள் இட்லி ஊற்றிக்கலாம். இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி தண்ணி வந்து நல்லா சூடாயிடுச்சு, பபிள்ஸ் விடுது. இப்போ நம்ம வந்து இட்லி தட்டில் மாவு ஊற்றினோம் இல்லையா, இப்போ அதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். மூடி போட்டுருவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி வெந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இட்லி வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி தொளிச்சுக்கிறோம். தண்ணி தொளிச்சுட்டு இப்போ நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு பார்க்குறதுக்கு இப்போ நம்ம வந்து இப்படி ஒரு கை விட்டு பார்த்தோம்னா கையில் வந்து ஒட்டாது. அப்போ இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி விட்டுக்குறோம். இதை வந்து இப்படி கவுத்தி போட்டுக்கிறோம். இட்லி நல்லா ஒன்று விடாமல் அப்படியே வந்துருச்சுப்பா. இட்லி பூ போல் இருக்குப்பா. ரொம்ப சாஃப்டாக இருக்குப்பா. நார்மல் இட்லி மாதிரியே தான்ப்பா இருக்குது. இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே டயட் இட்லின்னு கண்டுபிடிக்க மாட்டாங்கப்பா. உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரை இதை வந்து எல்லாருமே சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ காலையில் வந்து இந்த மாவை வந்து இட்லி ஊற்றிக்கலாம். இது மீதி மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட்டுக்கு நீங்கள் இதை தோசை சுட்டுக்கலாம்ப்பா. இப்போ நான் உங்களுக்கு தோசை ஊற்றி காமிக்கிறேன். ஸ்லோவில் வச்சு நல்லா பரப்பி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு டீஸ்பூனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க லைட்டாக. கேஸை வந்து ஃபுல்லாக வைக்காமல் மீடியத்தில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா கீழே வந்து
அடி பிடிச்சிரும். மேலே நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்குவோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக வருது. பிரட்டி போட்ட பக்கமும் வெந்துருச்சுப்பா. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிறோம். அவ்வளோதான்ப்பா. ஒரே மாவுலையே உங்களுக்கு இட்லியும் வந்துடும், தோசையும் வந்துடும். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.